வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சி மாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 68வது பகுதியாக காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு என்பது குறித்து காஞ்சி மாமுனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். காயத்ரி என்றால் எவர்கள் தன்னை கானம் பண்ணுகிறார்களோ அவர்களை ரட்சிப்பது என்ற அர்த்தம். காயந்தம் திராகதே யஸ்மாத் காயத்ரி தேபிதியதே. கானம் பண்ணுவதென்றால் இங்கே பாடுவதில்லை, பிரேமையுடனும் பக்தியுடனும் உச்சரிப்பது என்ற அர்த்தம். யார் தன்னை பயபக்தியுடனும் பிரேமையுடனும் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களை காயத்ரி மந்திரம் ரட்சிக்கும். அதனால் அந்த பெயர் அதற்கு வந்தது. வேதத்தில் காயத்ரியை பற்றி சொல்லும்போது காயத்ரீம் சந்தசாம் மாதா என்று இருக்கிறது. சந்தஸ் என்பது வேதம். வேத மந்திரங்களுக்கெல்லாம் தாயார் ஸ்நானம் காயத்ரி என்று வேதமே சொல்கிறது. 24 அக்ஷரம் கொண்ட காயத்ரி மந்திரத்தில் ஒன்றொன்றும் 8 எழுத்து கொண்ட 3 பாதங்கள் இருக்கின்றன. அதனால் அதற்கு திரிபதா காயத்ரி என்றே ஒரு பெயர் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு வேதத்தின் சாரம். அதாவது ரிக், யஜூர், சாமம் என்று 3 வேதங்களையும் இறுக்கி பிழிந்து கொடுத்த எசன்ஸ் சாரம் காயத்ரி மகாமந்திரம் என்று காயத்ரி மகாமந்திரத்தின் சிறப்பை சொல்கிறார். காயத்ரி மகாமந்திரம் இன்னொரு சிறப்பும் கொண்டது. அது அகவிருள் அகற்றி அறிவொளி வீச இறைவனை வேண்டும் மந்திரம். அதை நாம் விரும்பும் எந்த கடவுளோடும் பொருத்தி பார்க்கலாம். சிவபெருமான், திருமால், முருகன், பிள்ளையார், சூரியன் என்று எந்த கடவுளோடும் பொருத்தி பார்க்கலாம். பொதுவாக அது சூரியனோடு பொருத்தி பார்த்தே நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த மந்திரம் ஒரு நல்ல அருமையான மந்திரம். ஓம் பூர்பவ சுவக தத்சவுதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத். என்னுடைய அகவிருளை அகற்றி அறிவொளியை வீச செய்வாயாக என்று பாரதி அதனால்தான் அதை இப்படி குறிப்பிடுவான். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்பதோர் மங்களம் வாய்ந்த சுருதி மொழி என்று பாஞ்சாலி சபதத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை குறிப்பிடுவான். இந்த காயத்ரி மந்திரம் உச்சரிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, இதனை உச்சரித்து அந்த எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அகவிருள் அகன்று அறிவொளி வீசுவோராக நாம் திகழ்வோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.